ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட மறுபடியுமாய் வாழ்த்தி வரவிருக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் வாழ்க்கையிலே அவர் இந்த உலகத்தில் வந்து ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த நாட்களிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. முதல் வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் வாசிக்கலாம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் 2ஆம் வசனம், அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே முன்னாக தெரியும். நமக்கு அப்படி அல்ல. நாளை நடப்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு அடுத்த செகண்ட்ல என்ன நடக்கும், அடுத்த நாளில் என்ன நடக்கும் என்பது அவருக்கு அழகாய் தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஊழிய பாதையில் நடந்த முக்கியத்துவமான ஒரு காரியம், ஒரு குறிப்பிட்ட நாளிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களில் அவர் பிரத்யேகமாய் பிரித்தெடுத்து வைத்திருந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேரையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் ஏறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினால், அவர் நம்மை தம்முடைய ஜனமாய் தெரிந்தெடுக்கிறபடியினால், நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்திருக்கிறபடியினால், நாமும் கூட தனித்து அவருடைய பாதத்தில் அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டியது அவசியம். ஆமென். இன்றைக்கு ஆராதனைக்கு வரும் முன்பாக தனித்து தெய்வ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்தீர்களா? இல்லை என்றால் நீங்கள் தனித்திருக்க பழகுங்கள். இன்றைக்கு தனித்திருக்கிறோம், ஆனால் தேவனோடு இல்லாமல் உலகத்தோடு தனித்திருக்கிறோம். எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்து இந்த மொபைலோடு தனித்திருக்கிறோம்ல. நம்ம பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்க இருப்பான், அவன் பாட்டுக்க இருப்பான், மணிக்கணக்காக உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் தேவனோடு தனித்திருக்கிற நபர்கள் எவர் உண்டோ அவர்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிரியைகள் பலமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். இயேசு தனித்திருந்தார். ஹல்லேலூயா. ஐயா, அம்மாம் பெரிய அவரே வந்து இந்த உலகத்தில் தனித்திருந்தார் என்றால் நான் தனித்திருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். சகோதரனே, சகோதரியே, கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, பிள்ளைகளே, முதிர் வயதான தகப்பன் தாய்மாரே, நீங்கள் தேவ சமூகத்தில் தனித்திருங்கள். தேவனோடு தனிமையில் நேரம் செலவிடுங்கள். தனித்திருக்கிறவர்களோடு தேவன் இடைப்படுவார். ஹல்லேலூயா. இயேசு தனித்திருக்கும்படியாய் பேதுரு, யாக்கோபு, யோவான் என்கிற இந்த 3 பேரையும் அழைத்து கொண்டு போகிறார். கெத்சமனே தோட்டத்திலும் கூட அவர் 11 சீஷர்களோடு கடந்து போனார். 8 பேரை ஒரு ஓரமா வச்சுட்டு பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கொஞ்சம் தூரத்திற்கு அழைத்து சென்று 1 மணி நேரம் விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் பிதாவினிடத்தில் தனித்து வேண்டுதல் பண்ணினார். அதுபோலதான் இப்பவும் அவர் தனித்து ஜெபிக்கும்படியாய் போகிறார். தன்னோடு 3 சீஷர்களையும் அழைத்து கொண்டு போகிறார். சீஷர்கள் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அல்லது ஜெபித்துக் கொண்டிருந்தார்களா என்பது விளக்கம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்னவென்று சொன்னால், திடீர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் முகம் மறுரூபமாகிறது. ஹல்லேலூயா. அவருடைய தோற்றம் மறுரூபமாய் மாறுகிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய முகம் சூரியனை போல மாறிவிட்டது. சூரியனை நம்மால் பார்க்க முடியுமா? சூரியனை பார்த்துருக்கிறீங்களா? சூரியன் இருக்கிறது என்பது தெரியும். இப்படி பார்க்கணும்னா பார்த்துருவோம், ஒரு செகண்ட் தான். அடுத்து கொஞ்சம் இப்படி கண்ணை வச்சு பார்க்கணும்னா முடியாது. காரணம், அது அவ்வளோ பவராக இருக்குது. பைபிள் சொல்லுது, இயேசுவின் முகம் சூரியனை போல பிரகாசமாய் மாறியது. அது மாத்திரமல்ல, அவர் உடுத்தி இருந்த வஸ்திரம்,
அவர் போட்டிருந்த வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. வெளிச்சம் அது எவ்வளோ பிரைட்டா இருக்கோ அது போல இயேசுவின் சரீரம் வெண்மையாய் மாறிற்று, வெளிச்சத்தை போல. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மறுரூப காட்சியில் இன்னொரு வித்தியாசமான காரியம் நடக்கிறது. அந்த உயர்ந்த மலையின் மேல், பைபிள் சொல்லுது, உயர்ந்த மலையின் மேல் போனார். ஹல்லேலூயா. எப்பொழுது என் ஆவியின் உச்சத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறேனோ, என் ஆவியின் உச்சத்தில் நின்று கர்த்தரை தேடுகிறேனோ, அங்கே நான் தேவனை தரிசிப்பேன். ஆமென். அந்த உயர்ந்த மலையின் மேல் ஒரு சம்பவம் நடக்கிறது. இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்கிறது. மரித்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. எப்பவுமே பேதுரு முந்திரி கொட்டை, அவருக்கு ஒரு பேர் பைபிள் கொடுக்குது, முந்தினவன். ஹல்லேலூயா. என்ன பேரு? முந்தினவன். முந்தினவனுக்கு ரெண்டு அர்த்தம் கொள்ளலாம். முந்தினவன்னா முதலாம் அவன், முதல்ல ஃபர்ஸ்ட் அவன். அடுத்து என்ன சொல்லலாம்னா எதுலையுமே முந்தி கொண்டு வருவான், முந்தினவன். இவர் எப்பவுமே துடுக்கா இருப்பாரு. எல்லாரும் சத்தம் கட்டாம இருக்கும்போது இவர் மட்டும் பட்டயத்தை தூக்கி மல்குஸ் காத பழிச்சுன்னு வெட்டினா இருப்பாருங்க. அன்றைக்கு இரவு, வியாழன் இரவு, எல்லாரும் அமைதியா இருக்கும்போது இவர் மாத்திரம், ஆண்டவரே நீலாம் சாகக்கூடாது, நீர் எங்க போனாலும் உம்மை சாவிலும் காவலிலும் உம்மை பின்பற்றி நான் வருவேன். ஆண்டவர் பழிச்சுன்னு சொல்லிட்டாரு. சேவல் 2 தரம் கூவும், 3 தரம் நீ என்னை மறுதலிப்பாய். நான் நினைக்கிறேன் சத்தம் கண்டாம இருந்தா ஒண்ணு நடந்திருக்காது. ஒண்ணு இவர் முந்துவார். எப்பவுமே முந்துது கொஞ்சம் ஆபத்து. எதுலையுமே எந்த காரியத்திலையும் அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா அமைதி காப்போம் என்றால் அது நல்லது. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே இவன் முந்தினது நல்லது. இவன் முந்துகிறான். பேதுரு முந்திக் கொள்கிறார். முந்தினவன் கேட்கிறான். என்ன கேட்கிறான் என்று சொன்னால், ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. இந்த நாளின் பிரசங்கத்தின் கருத்தாக அல்லது தலைப்பாக இல்லது மைய பொருளாக நான் இந்த வார்த்தையை நிறுத்துகிறேன். ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த சர்ச்சில் இப்போ நான் இருக்கிறது நல்லது? அடப்பாடா, நாங்க எப்போ ஓடலான்ட்டு இருக்கிறோம். அப்படியா? பேதுரு சொல்றாரு, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. அதோட நிறுத்தல. அவர் சொல்றாரு, உடனே பக்கா பிளான் கொடுக்கிறாரு. ஆண்டவருக்கே பிளானிங், இயேசுவுக்கே பிளான் கொடுக்கிறார். என்ன பிளான்? ஆண்டவரே, மோசேக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு இந்த உயர்ந்த மலையில இங்கேயே இருந்து கொள்வோம். ஹல்லேலூயா. நல்லதா கெட்டதா? இவர் கேட்டது நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது. ஆமா. காரணம், அங்க வெளிப்பட்ட தேவ பிரசன்னம், அதுல இருந்த ஒரு ஹாப்பினஸ், அதுல இருந்த மகிமை, அதுல இருந்த மகிழ்ச்சி பேதுருவை அங்க இருந்து அசைய விடல. ஹல்லேலூயா. இயேசு அங்கே உயர்ந்த மலையின் மேல் தன்னோடு இறங்கி நின்ற மோசையோடு எலியாவோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அங்க ஒரு பயங்கர பிரசன்னம் அப்படி பவரா வெளியேறிக் கொண்டே இருக்கிறது. அந்த பிரசன்ஸ் உள்ளே இருந்த அந்த 3 பேரையும் மகிழ்ச்சியின் எல்லைக்கு கொண்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. எப்போ நமக்கு ஒரு வழக்கம் உண்டு, எங்க இருக்கணும்னு நினைப்போம், எங்க இருக்கணும்னு நினைப்போம். நமக்கு அந்த இடம் என்ன பண்ணியிருக்கணும், பிடிச்சிருக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியம், அங்க இருக்கிற ஆட்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கணும். அந்த மலையிலே இருந்த இயேசு, அங்கே இறங்கி வந்திருந்த மோசே, எலியா, இவர்கள் அனைவரும் இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களுடைய இருதயத்தை மகிழ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பாடே, என்ன அழகு, இவ்வளோ பிரசன்னம், இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது. அழகா சொல்றாரு, இயேசுவே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம்.
நீங்க 3 பேரும். நான் நினைச்சேன் அழகா சொல்றாரு, ஆண்டவருக்கு கூடாரம் போட்டாச்சு, எலியாவுக்கு கூடாரம் போட்டாச்சு, மோசைக்கு கூடாரம் போட்டாச்சு, பேதுரு யாக்கோபு யோவானுக்கு ஆமாங்க, எனக்கு கூடாரம் இருக்கோ இல்லையோ இந்த பிரசன்னம் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாயா, இந்த உலகத்துல எனக்கு எது இருக்கோ இல்லையோ இந்த பிரசன்னம் போதும். அதனால்தான் ஃபாதர் பாடினாரு, உலகமெல்லாம் மாயை ஐயா. நான் போட்டிருக்கிற காதணி, நான் கழுத்தில் போட்டிருக்கிற இந்த செயின், இது மாயை. மாயா. ஆமாம், நீங்கள் கண்ணை மூடிட்டீங்க. கலட்டு 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 கலட்டுவாங்க. ஐயோ, ஒரு டெத்துக்கு போயிருந்தேன், அடக்க ஆராதனைக்கு. பாட்டி, நல்ல பழுத்த வயது பாட்டி. பாட்டியை அடக்கம் பண்ணும்போது ஜுவல் கலட்டணும். கழட்டும் போது மூக்கில் இருக்கிற மூக்குத்தியை கழட்டி கழட்டி பார்க்குறாங்க. அது மாட்டி எத்தனை வருஷம் ஆச்சு, அது சிக்கி போச்சு. அது மிஞ்சி மிஞ்சி போனால் 1 கிராம் கூட தேராது. ஆமாம், அந்த மூக்குத்தியை பிடிக்கிறான் ஒருத்தன், வர மாட்டேங்க. டே தள்ளிக்கோடா, நான் பார்க்க இப்போ கலட்டுறேன் பாரு. அவன் போட்டு திருக்கு மூக்கு பிஞ்சு வந்துருமோன்னு நினைச்சேன். அவன் திருக்கிறான், வர மாட்டேங்கி. அவனை பார்த்து இன்னொருத்தன் நகரு, நானே கலட்டுறேன். முந்தின நாளை மறுபடியும் கலட்டுறேன். எப்படியோ கலண்டு வந்தது. கலட்டுன பிறகுதான் உள்ள இறக்குனாங்க. இது எல்லாம் மாயை. ஆமாம், உயிர் இருக்கும் வரைக்கும் தான் அதுக்கு, நம்ம உடலில் இருக்கிறதுக்கு விடுவாங்க. ஆமாம், இருக்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு சொந்தம். டப்புன்னு போயிட்டு உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஆமாம். ஆனால் இந்த பேதுரு இந்த உலகத்தில் உள்ள எதையும் அவர் அங்கே எதிர்பார்க்கல. அவருக்கு தேவை இந்த பிரசன்னம் மட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆட்கள் இங்கே இருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் எது இருக்கோ இல்லையோ ஐயா, இந்த பிரசன்னம் போதும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியான, ஒரு அழுத்தமான ஒரு குரல் அங்கே கொடுக்கிறார் பாருங்க. எவ்வளோ ஒரு அவருடைய இருதயத்திலிருந்து ஒரு வைராக்கியமான ஒரு காரியத்தை இயேசுவினிடத்தில் தெரியப்படுத்துகிறார் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவுக்கு கூடாரம் போட்டுடலாம், மோசைக்கு கூடாரம் போட்டுடலாம், எலியாவுக்கு கூடாரம் போட்டுடலாம். எனக்கு, என் பக்கத்தில் இருக்கிற சீஷர்களுக்கு கூடாரம் இருக்கோ இல்லையா ஐயா, இந்த பிரசன்னம் போதும். ஆமென், ஹல்லேலூயா. ஃபாதர் பாடுறார் பாருங்க, போதும் நீங்க போதும், சமூகம் பிரசன்னம், சமூகம் பிரசன்னம், எப்போதும் நீர்தானையா என் முன்னே, நீர்தானையா எப்போதும், நீர்தானையா என் முன்னே, நீர்தானையா ஏசையா என் தேவனே, ஏசையா என் மீட்பரே, எப்போதும் நீர்தானையா என் முன்னே, நீர்தானையா எப்போதும், நீர்தானையா என் முன்னே, நீர்தானையா. தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்து பழகினவனுக்கு இந்த உலகம் ஒரு பொருட்டா தெரியாதுங்க. தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்து பழகினவன் எந்த பள்ளத்திலையும் இறங்குவான். தேவ பிரசன்னத்தில் வாழ பழகியவன் எந்த எதிர் சூழ்நிலையும் எதிர்த்து நின்று ஜெயம் எடுப்பான். பேதுரு அங்க வெளிப்பட்ட தேவ பிரசன்னம், அந்த உயர்ந்த மலையில வெளிப்பட்ட தேவ மகிமை அந்த இடத்தை விட்டு அசைறதுக்கு அவருக்கு மனசில்லை.
அதனால சொன்ன, ஆண்டவரே இங்கே இருக்கிறது நல்லது, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உலகம் வேண்டாம் ஐயா, உலகத்துக்குள்ள போக வேண்டாம். அந்த பொல்லாத மனிதர்களோடு வாழ்ந்த நாட்கள் போதும், இங்கேயே இருந்துக்குவோம். கர்த்தருடைய பிள்ளைய, தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்து பழகிட்டேன்னா போதும், அதை விட்டு நகரம் உனக்கு மனசு வராது. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் நீங்க வாழ பழகிட்டீங்கன்னா அதை விட்டு நகர முடியாது. ஆனா நிறைய நேரம் ஒரு தப்பு நடந்துருது. என்ன தெரியுமா? இந்த பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்க கூடாதபடி பிசாசு பிளாக் பண்ணிடுறான். அதுனா என்னன்னு உனக்கு தெரியல. இப்ப கூட நான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன் தேவ பிரசன்னத்தை குறித்து. என்ன சொல்றாரு பாஸ்டர்? தேவ பிரசன்னங்கிறாரு. தேவ பிரசன்னம்னா ரொம்ப ஹாப்பியா இருக்குங்கிறாரு. அப்படின்னா என்ன தெரிய மாட்டேங்கல. காரணம் என்ன தெரியுமா? நீ அந்த எல்லைக்கு வரல, நீ அந்த எல்லைக்கு வரல, நீ அந்த இடத்துக்கு வரல. நீ அந்த இடத்துல வந்து நின்னு பாரு. உன் கையில காசு பணம் இல்லைனாலும் அந்த பிரசன்னம் ஒன்றும் உயரத்துல தூக்கி வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. உன் இருதயம் டல்லாகாது, உன் இருதயம் சோர்வுறாது. இந்த உலகத்துல ஒரு கொடிய வேதனைய, ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை நீ சந்திக்கும் போதும் உன் உள்ளத்தின் ஓரத்துல அந்த பிரசன்னம் சொல்லும், பயப்படாத, ஆண்டவர் இருக்கிறாரு, நான் நம்புற தெய்வம் என்ன கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இதுதான் பிரசன்னத்தோட வேலை. இந்த பிரசன்னத்துல வந்து பாரு, இந்த தேவ மகிமையை சுமந்து பாரு. அந்த பிரசன்னம் அவ்வளவு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும். அந்த பிரசன்னத்துக்குள்ள இருந்து பேதுரு, யாக்கோபு, யோவான் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தையை பேதுரு கொடுக்கிறான், ஐயா நம்ம இங்கே இருக்கிறது நல்லது, போக வேண்டாம், மலை விட்டு இறங்கவே வேண்டாம், இங்கே இருந்துக்கலாம். அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே வேதம் சொல்லுகிறது, அவன் பேசி கொண்டிருக்கையில், அவன் இப்படி பேசும்போதே ஒரு ஒளியுள்ள மேகம் அந்த இடத்துல வந்து அவங்க மேல அப்படியே நிழலிடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது வசனத்தை பாருங்க. அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அப்படியே ஒரு மேகம் பயங்கர வெளிச்சத்தோட அப்படியே இறங்கி வருது. அந்த மேகத்தின் நிழல் அங்கு இருந்த எல்லார் மேலே விழுது. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் மேலே விழுது. விழுந்த உடனே ஒரு பயங்கர சத்தம் அங்கே உண்டாகிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு கீழ்ப்படியுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த சத்தம் உண்டானது. யார் பேசினது? இந்த சத்தம் எங்கிருந்து வந்துச்சு? கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் பிதாவினுடைய சத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் சத்தமிட்டு சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். இயேசுவை குறித்து சாட்சியிடுகிறார், நான் நேசிக்கிற என்னுடைய மகன், இவர் மேல நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன், இவர் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறேன். இவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நீங்க செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. இந்த சத்தம் வந்தப்ப முகம் குப்புற விழுந்து கிடக்குறாங்க சீஷர்கள், விழுந்து கிடக்குறாங்க, பயந்து நடுங்கி போய். இயேசு பக்கத்தில் வருகிறார், வந்து பயப்படாதீங்கள், எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்று சொல்லி அவங்களை தூக்கி விடுகிறார். அங்கே இயேசுவை தவிர மோசே, எலியாவும் மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்து பழகுங்கள். சில நேரம் நாம ஜெபிக்கிறோம், என்ன எப்படி தெரியுமா ஜெபிக்கிறோம்? காலில் வெண்ணியை ஊத்திட்டு போறது, வேக வேகமாக ஜெபம் பண்ணுறது. ஆண்டவரே நான் வேலைக்கு போகிறேன், என் கூட வந்துருங்க, இன்றைக்கி என் வேலை நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், இன்றைக்கி நிறைய வருமானம் வரணும், என் காரியம் இன்றைக்கி வாய்க்கணும், நான் எடுக்கிற முயற்சி நல்லபடியாக முடிஞ்சிடணும், இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய காரியம் ஜெயமாக இருக்கணும். ஆமேன். இந்த அவசர ஜெபம் உன்னை பிரசன்னத்தை அனுபவிக்க விடாமல் தடுத்துருது. யார் தெரியுமா பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும்? தேவ சமூகத்தில் தனித்திருந்து நேரம் ஒதுக்கி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரோடு யார் நேரம் செலவிடுகிறார்களோ, ஜஸ்ட் ஒரு 1 hour, குறைந்தபட்சம் இந்த பிரசன்னத்தை நல்லா அனுபவிக்கணும்னா ஆண்டவர் சொல்றார் பேதுருகிட்ட, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா?
கொஞ்சம் டைம் எடுத்து தேவ சமூகத்தில் நீங்க அமர்ந்திருந்தீங்கன்னா அந்த பிரசன்னம் உங்க மேல கடந்து வர ஆரம்பிக்கும். ஹalleluya. அந்த பிரசன்னம் உங்களுக்குள்ள வரும் பொழுது ஒரு மிக பெரிதான ஒரு மகிழ்ச்சியை உங்க உள்ளத்துல கொண்டு வரும், ஒரு தைரியத்தை கொடுக்கும். உங்க இருதயம் எதை குறித்து கவலைப்படாது, எதை குறித்து பயப்பட மாட்டீங்க. ஒரு மகிழ்ச்சியை நீங்க அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிரசன்னத்தில் அனுதினமும் வாழுங்கள். ஹalleluya. ஆண்டவரை பார்த்து சொல்வோமா? போதும் நீங்க போதும், சமூகம் பிரசன்னம், சமூகம் பிரசன்னம் போதும், நீங்க போதும், பிரசன்னம் சமூகம், சமூகம் பிரசன்னம் எப்போதும் நீர்தானையா, நீர்தானையா, எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா, ஏசையா என் மீட்பரே, ஏசையா என் மீட்பரே, எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா, எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா. இன்றைக்கு வரும்போது தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சு வந்தீங்களா? அல்லது நேற்று, அல்லது போன வாரம் ஆராதனைக்கு வந்து இந்த வாரம் ஆராதனைக்கு வந்திருக்கிறோமா? இடையில தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ பிரசன்னம் நீங்க கர்த்தரை துதிக்கும் போது வெளிப்படும். சில நேரம் நீங்க நல்லா பாடிட்டு இருப்பீங்க பாருங்க, ஆவியில கர்த்தரை கருத்தா பாடும்போது அந்த பிரசன்னம் உங்க மேல வந்து இறங்க ஆரம்பிக்கும். சில நேரம் ஆவியிலே நீங்க ஜெபித்து கொண்டிருப்பீங்க, பரிசுத்தாவியின் நிறைவோடு அந்நிய பாஷைகளை ஜெபித்து கொண்டிருக்கும் போது அப்போ அந்த தெய்வ பிரசன்னம் உங்க மேல இறங்க ஆரம்பிக்கும். பல சமயங்களில் நான் தேவ பிரசன்னத்தை எப்போ அனுபவிக்கிறேன் தெரியுமா? இந்த வேதத்தை படிக்கும் பொழுது, இந்த வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த பிரசன்னம் என்னை ஆட்கொள்ளும் பொழுது ஆவியானவர் உள்ளே இருந்து பேச ஆரம்பித்து விடுவார். இந்த புத்தகத்திற்கு உயிர் உண்டு. ஒருவேளை உலக ரீதியா இது உயிரற்ற பொருளா இருந்தாலும் இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் உண்டு. எந்த ஒரு நபர் இந்த வசனத்தின் மீது வாஞ்சை கொண்டு, ஆர்வம் கொண்டு, தாகத்தோடு படிக்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்களோடு இது பேச ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகமான சமயங்களில் நான் பிரசன்னத்தை அனுபவிக்கிற நேரம் இந்த வேதத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சத்தம் உள்ள இருந்து எழும்பி வர்றோங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது போல சொல்லி தருவார். ஒரு ஆசிரியர் தன் மாணவனுக்கு கற்றுக் கொடுப்பது போல அழகாக கற்றுத் தருவார். சில நேரம் மறைவானவைகள், கருகலானவைகளை, புதைந்திருக்கிறவைகளை வெளியே கொண்டு தரும் பொழுது என் உள்ளம் துள்ளி குதிக்க ஆரம்பிக்கும். சபையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய அனுபவத்தில் நீங்கள் உள்ளே வருவீர்கள் என்றால் இந்த பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகமான பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்கணும்னா அதிக நேரம் தனித்திருந்து தேவனோடு உறவாடுங்கள். தனியாக உட்கார்ந்து தேவனோடு நேரத்தை செலவிடுங்கள். அவரிடத்தில் அன்பாய் பேசுங்கள். ஹல்லேலூயா.
ஒரு முறை என் கையில சல்லி காசு கிடையாது, தேவை பெருசா இருந்தது, ஒண்ணுமே இல்லை. ஒன்றும் இல்லாத நேரத்தில் என் மனைவி பிள்ளைகள்லாம் அன்னைக்கு வீட்டில் இல்லை, கதவை லாக் பண்ணேன். நான் முழங்கால் படியிட வேண்டிய நேரத்தில் முழங்கால் படியிட்டேன். ஆண்டவரே, என் சொத்துலாம் நீங்க தான்ப்பா, என் கையில் காசு இல்லை, ஆனால் எனக்கு எதிர இவ்வளோ பெரிய தேவை நிற்குது, எனக்கு சில ஆயிரங்கள் வேணும், இதை நீங்க தான் சந்திக்கணும்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் வேதத்தை கொண்டு பேச ஆரம்பித்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து, டேய், வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னை தருவேன், இரும்புக்கு பதிலாக வெள்ளியை தருவேன், பேச ஆரம்பித்தார். அந்த அறைக்குள்ளே அந்த தேவ பிரசன்னம் இறங்கிய போது துள்ளி குதிக்க ஆரம்பித்தேன், பிரசன்னத்தில் கலிகூற ஆரம்பித்தேன். ஒரு ஃபோன் கால் வந்தது, ஒரு ஊழியக்காரங்கிட்ட இருந்து, தம்பி, ஒரு பெரிய தேவையில் இருக்கிறேன்னு கர்த்தர் பேசுறாரு, சீக்கிரமா வா, உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆவியானவர் தோன்றாரு, வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்தேன். அந்த நாள் தேவை சந்திக்கப்பட்டது. தேவையோட இருக்கிறியா? நிறைய நேரம் தப்பு கணக்கு போட்டுற, உன் தேவை பெருசா இருக்குன்னு எங்கேயோ யாரையோ தேடி ஓடிடுற. சில ஆட்கள் ஆராதனையை கட் பண்ணி ஓடிடுறீங்க. கேட்டா சொல்றீங்க, இன்னைக்கு வேலைக்கு செஞ்சாதான், வேலைக்கு போய் சம்பளத்தை வாங்கினாதான் அடுத்த வாரம் நான் டியூ கட்ட முடியும். நீங்க என்னைக்கு பிரசன்னத்தை நம்ப போறீங்க? நீங்க என்னைக்கு கர்த்தரை சார்ந்து நிற்க போறீங்க? ஆண்டவருடைய பிரசன்னத்தை சார்ந்து நில்லுங்க. பெரிய தேவைகளையும் அது சந்திக்கும், அவர் செய்வாரு. ஹalleluya. தீர்க்கதரிசியின் மனைவி, கணவர் இறந்து போனாரு, கடன் வாங்கி வச்சுட்டு செத்துட்டார். கடன் கொடுத்தவே 2 பிள்ளைய தூக்குறதுக்கு வந்திருக்கிறான். வேற வழி தெரியல, உன் கணவர் வாங்கின கடனை கொடு, இல்லைன்னா உன் 2 பிள்ளையும் கொடு. என்ன பண்றன்னு தெரியாம வேகமா ஓடுறான். வேகமா ஓடி தீர்க்கதரிசியாகிய எலிசாவிட போய் மன்றாடுற, ஆண்டவரே, ஐயா, என் புருஷன் ரொம்ப நல்லவரு, உண்மையா ஊழியம் பண்ணவரு, ஆனா என் குடும்ப தேவைக்காக கடன் வாங்கிட்டாரு, கடனை அடைக்க முன்ன செத்து போயிட்டாருயா, கடன் கொடுத்தவன் என் பிள்ளை 2 தூக்க வந்திருக்கிறான், நான் என்ன பண்ணணும்னு தெரியல. தேவை வரும்போது, ஏதோ ஒரு பண பிரச்சனையில நீ சிக்கும் போது பிரசன்னத்தை நாடு. ஹalleluya. பிரசன்னத்தை விட்டு ஓடாத, தேவ பிரசன்னத்துக்குள்ள வா, இதை விட்டு வெளியே ஓடாத, இங்க ஒரு வழி உண்டு சொன்னாரு. உன்கிட்ட என்ன இருக்கு? ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கியா? வேற ஒண்ணும் கிடையாது. போ, உன் அயல் வீட்டுக்காரிகள் இடத்துல பாத்திரத்தை வாங்கு, வீட்டை பூட்டிக்கோ, அந்த ஒரு குடம் எண்ணெயை ஊற்று, எல்லா பாத்திரத்தையும் நிரப்பி அதை விற்று பணமாக்கி கடன் அடைச்சிக்கோ. சொன்னபடியே செய்தாள். பக்கத்து வீட்டுக்காரங்க பாத்திரத்தில் வாங்கினா எண்ணெயை ஊற்ற ஆரம்பித்தாள். வந்து கொண்டே இருந்தது. கடைசி பாத்திரம் வரைக்கும் ஊற்றி நிரப்பினாள். எல்லாவற்றையும் விற்று தீர்த்தாள். கடன் அடைந்தது. ஆமே, என் கடனை அடைக்க நான் தேவ பிரசன்னத்தை நம்புறேன். என் கடனை என் பலத்தில் நான் அடைக்க முடியாது, தேவ பிரசன்னத்தினால நான் அடைப்பேன். தேவ பிரசன்னம் எனக்காக அதை செஞ்சு முடிக்கும். செய்யுமா செய்யாதா? செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார்ல. அந்த விதவைக்கு செஞ்சவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். ஒன்னு பிரசன்னத்தை நாடு, ஓடாத, வேற எங்கேயும் ஓடாத. தேவ பிரசன்னம் எனக்கு ஐயாவையும் செய்து முடிக்கும். ஹalleluya, ஹalleluya. பிசாசானவன் இந்த பிரசன்னத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு போறதுக்காக வகை தேடுவான். அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த வாரம் ஆராதனை பண்ண நான் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு ஜெபத்துக்கு போண்டா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்படியே உங்களை பிரசன்னத்தை விட்டு வெளியே கொண்டு போய் உங்க இருதயம் துக்கத்தினால் நிரம்பும் வரைக்கும் உலகத்தின் பிரசன்னத்தினால் நிரப்பி உங்க வாழ்க்கையை அழித்து போடும்படியான தந்திர செயல்களை செய்யும்படியாய் வகை தேடுக்கிறான். அவனுக்கு
இடம் கொடுத்துறாதீங்க, இடம் கொடுத்துறாதீங்க. சில நேரம் தேவ பிரசன்னத்தில் நிற்கிற உங்களை பாவ பிரசன்னத்தினால நிரப்பிடுவான். பாவ பிரசன்னம் உங்களுக்குள்ள வந்த உடனே உங்க இருதயம் இதுவரைக்கும் ஆண்டவரை தேடினது இப்போ பாவத்தை நேசிக்க ஆரம்பிச்சிடும். தாவீது தேவ பிரசன்னத்தில் நிறைந்திருக்கும் வரைக்கும் அவ்வளோ துல்லியமா வாழ்ந்தார். இருந்ததெல்லாம் காட்டுக்குள்ளதான், ஆட்டுக்கு பின்னாடி தான் அலைஞ்சார். ஆனா தேவ பிரசன்னத்தினால் அலைந்து தெரிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்யற வேலை கஷ்டமான வேலை தான், கொஞ்சம் வருமானம் தான். பிரசன்னத்துல நின்னு செய், பிரசன்னத்துல நின்னு அந்த சம்பளத்தை வாங்கு, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த காட்டுக்குள்ள அந்த வனாந்தரத்துல தேவ பிரசன்னத்துல நின்னு கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினதுனால ராஜாவா தூக்கி உயர்த்திட்டாரு. பிரசன்னம் உன் கூட இருந்தா எவ்வளவு கீழே இருந்தாலும் உன்னை மேல கொண்டு வந்து நிறுத்தும். அது செஞ்சு முடிக்கும். அதை வீழ்த்துறதுக்கு 1000 பேர் எதிர்த்து நிற்கலாம், பிரசன்னம் ஒத்தை அண்ணன்னு ஜெயிக்கும். ஹல்லேலூயா. ஒரு நாளா நின்னு அவர் ஜெயிப்பார். இப்ப ராஜாவா வந்தாச்சு. தேவ பிரசன்னத்துல நின்னவர் வழி விளக்கும்படியாய் ஒரு நாள் சாயங்கால நேரத்துல நல்லா தூங்கிட்டு இருந்தவர் பெட்டை விட்டு எழும்பினாரு. அந்த மொட்டை மாடியில் அப்படியே உலாவ ஆரம்பிச்சார். பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி குளிக்கிறத பார்த்துட்டான். இப்படிதான் பிசாசு வெளியே கொண்டு போவான். பிரசன்னத்தை விட்டு வெளியே கொண்டு போறதுக்கு ஏதாவது ஒரு நாய்க்கு ஒரு சின்ன எலும்பு துண்டு மாதிரி உனக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாவத்தை போடுவான். பின்னாடி ஓடுன தொலைஞ்ச, அவ்வளவுதான். சாயங்கால நேரம் படுத்து தூங்கி எழும்பி உப்பரிக்கையில் அப்படியே உலாவிட்டு இருக்கும் போது திடீர்னு கண்ணு அப்படி பார்க்குது. பக்கத்து வீட்டுக்காரன் குளிக்க, பக்கத்து வீட்டுக்காரன் மனைவி குளிக்கிறத பார்க்கிறான். உடனே உள்ளம் சொல்லுது அவளோடு சேர வேண்டும். உடனே சடனா ஆட்களை வர சொல்லி அவ யாருன்னு விசாரி அவளை இங்க கொண்டு வான்னு சொல்லி பத்சேபாலை அழைத்து வந்து விடுகிறான். ஃபர்ஸ்ட் தேவ பிரசன்னத்திலிருந்து ஒன்று வெளியே கொண்டு போறதுக்கு சின்ன எலும்பு துண்டை தான் போடுவான். நீ பின்னாடி போய் கவ்விட்ட, அவ்வளவுதான், கபக் மூடிய போட்டுருவான். பத்சேபாலை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து அவளோடு சயனித்து அவளோடு கூட தவறான உறவு கொண்ட பின் அவளை வீட்டுக்கு அனுப்பிடுறான். இப்போ ஒரு காரியம், யோவாப் படைத்தலைவன், படை வீரர்கள் இவர்கள் அம்மோனியரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ரப்பாவை பிடிக்க வேண்டும், அந்த பட்டணத்தை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி படை வீரர்கள் எல்லாம் யுத்தத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அங்கே உரியா படை வீரனாய் இருக்கிறான். உடனே அவனுக்கு ஆள் அனுப்பி உரியாவை வர சொல். செஞ்ச பாவத்தை மறைக்கிறதுக்கு உன்னை பாவம் செய்ய தூண்டுவான். முதல்ல பிரசன்னத்தை விட்டு வெளியே கொண்டு போறதுக்கு. அடுத்து நீ செஞ்ச பாவத்தை மூடுறதுக்கு என்ன உண்டோ அதை செய்ய தூண்டுவான். அப்படியே போய்கிட்டே இருக்கும். மூட முடியலன்னா துணிகரமான இன்னொரு பாவத்தை செய்ய தூண்டும். உரியாவை வர வைத்து அவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று பிரயத்தனப்படுகிறான். தான் செய்த பாவத்தை உரியாவை சுமக்க வைக்கும்படியாய். பிறக்க போகிற குழந்தைக்கு தான் தகப்பன் என்று வெளியே வருவதற்கு முன்பாக உரியாவை தகப்பன் என்று காட்டிக்கொள்ளும்படியாய் அங்கே உரியாவை தன் மனைவியினிடத்திற்கு போ என்று சொல்லி அனுப்புகிறான். இவன் போக மாட்டேன் என்கிறான். ராஜாவின் படை யுத்த களத்தில் நிற்கும் பொழுது நான் என் மனைவியோடு சேருவது எப்படி என்று சொல்லி அங்கே அரண்மனையிலேயே அங்கே இருக்கிற வேலைக்காரர்களோடு படுத்துறங்குகிறான். போ போ என்று சொல்லி தள்ளுகிறான். வீட்டுக்கு போ, மனைவியை சந்திக்க போ. மறுக்கிறான். வேற வழியே இல்லை. அவன் போறதா தெரியல. யுத்தத்துக்கு புறப்படுகிறான். ராஜாவே, நான் வந்து நாளாகிவிட்டது. படைகள் ரப்பாவை பிடிக்கும்படியாய் முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. நான் எங்கே இருக்கிறது நல்லதல்ல. நான் யுத்த களத்திற்கு போக வேண்டும். உடனே பார்த்தான், லெட்டரை எழுதினான். யோவாப்புக்கு எழுதினான். படைத்தலைவன் யோவாப்புக்கு எழுதி கொள்வது, உரியாவை படைகளின் முன்வரிசையில் நிறுத்தி எதிரிகளின் பட்டயம் அவன் மேல் விழும்படி செய்யுங்கள். சுருட்டுனான். உரியா கையிலேயே கொடுத்து அனுப்பினான்.
தன் கையிலே தன்னுடைய மரண கடிதத்தை எடுத்துக்கொண்டு போனான் உரியா. எவ்வளோ துணிகரம் கொண்டு விட்டது. ஒரு நாள், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், கர்த்தரை என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி பாடி கர்த்தரை ஆராதித்து கோலியாத்தை ஜெயித்தவன். ஜஸ்ட் ஒரு பெண்ணுக்காக. இப்ப உரியாவின் கையிலேயே எழுதி கொடுக்கிறான் யோவாபுக்கு, டேய் உரியாவை முன்னாடி நிறுத்திட்டு எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க, அம்மோனியருடைய பட்டயம் உரியாவின் மீது விழுந்து அவன் சாகட்டும், அவனை கொல்லுங்கள். கச்சிதமா கதையை முடிச்சிட்டாங்க. செய்தி வருகிறது, மன்னா நீர் எழுதிய கடிதத்தின்படி உரியாவை கொன்று விட்டோம், அவன் மரித்து விட்டான். அவனுக்கு தெரியாது யோவாபுக்கு, ஏன் கொல்ல சொல்றான் நீ? இவன் நினைச்சான் யாருக்கும் தெரியாது. இங்க யாராவது அப்படி இருந்தீங்கன்னா வார்ன் பண்ணிக்கிறேன், ஒரு நாள் வெளியே வந்துருவீங்க, பிடிபடுவீங்க. யாருக்கும் தெரியாதுன்னு மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, மாட்டிக்குவீங்க. யாரா இருந்தாலும் மாட்டிடுவீங்க. பத்சேபாலை சேர்ந்ததும் தெரியாது, உரியாவை கொண்டதும் தெரியாது. என் வேலையை கச்சிதமா முடிச்சிட்டேன் அப்படி அப்படிங்கவும் வந்துட்டார் நாத்தான். போ போ, பிரசன்னத்தை இழந்து பாவத்தில் விழுந்து விட்டான். எப்போ தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடுறியோ அன்னைக்கு பாவம் ஒண்ணு முழுசா விழுங்கிறோம். எல்லாம் கச்சிதமா முடிச்சாச்சுங்கவும் கர்த்தர் சொன்னார், போடான். தாவீதை நான் தெரிந்து கொண்டவன் விழுந்து விட்டான், அவன் போ. இவர் வாராரு நாத்தான், அழகா கதை சொன்னாரு. ஒரு மனிதனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டியை தன் பிள்ளையை போல வளர்த்தான். தான் சாப்பிடும் உணவை அந்த ஆட்டுக்குட்டிக்கு கொடுத்தான். தான் படுக்கும் படுக்கையில் அதை படுத்துறங்க வைத்தான். இப்படி வளர்ந்து வந்து கொண்டிருந்த பொழுது அந்த ஊரில் ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு 1000 ஆடுகள் இருந்தது. அவன் வீட்டிற்கு அவனை பார்க்கும்படியாய் விருந்தாளிகள் வந்தார்கள். விருந்துக்கு சமைக்கும்படியாய் ஆட்டுக்குட்டியை தேடினான். அப்பொழுது இந்த ராஜாவின் கண் எளியவன் வளர்த்த அந்த ஒற்றை ஆட்டுக்குட்டியின் மேல் விழுந்தது. ஆகவே அந்த ஒற்றை ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து சமைக்கும்படியாய் அவன் ஆள் அனுப்பினான். அவன் கதறினான், என்னுடையது வேண்டாம் என்று மறுத்த போதிலும் பிடிவாதமாய் கொண்டு வந்து சமைத்தான். இந்த கதையை நாத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ராஜாவுக்கு அப்படி மீச முறுக்கியது. அவன் யார்? அவனை இப்பவே பிடிக்கணும், இப்பவே அவனை கொல்லணும். அவன் எப்படி செய்யலாம்? நாத்தான் மூலமாய் கர்த்தர் பேசினார். நீ தாண்டா அது, நீதாண்டா, நீதான் அந்த பாவத்தை செய்தவன். உரியாவின் மனைவியை அடைந்ததும் உரியாவை கொன்றதும் தெரியாது என்று நினைக்கிறாயோ? கர்த்தர் உன்னை பார்க்கிறார். கர்த்தர் இதை கணக்கிட்டு வைத்திருக்கிறார். வசமா மாட்டிக்கிட்டாரு தாவீது. யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சோம், யாரும் பார்க்கலன்னு நினைச்சோம், இது வெளியே வரவே வராதுன்னு நினைச்சோம். வந்துடுச்சு, தெரிஞ்சு போச்சு. அடுத்த கட்டம் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? 51ஆம் சங்கீதம் அழுது புலம்புறான். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஒரு நாள் உங்க பிரசன்னத்தினால ஆடு வைத்த என்ன அரசனா மாத்தின நீர், இன்னைக்கு நான் பாவத்தில் விழுந்து என் மேன்மையை இழந்து நிற்கிறேன்னு சொல்லி கதர்னாருங்க. மறுபடியும் அந்த பிரசன்னத்தை பெற்றுக்கொள்றதுக்காக கர்த்தர் பக்கமாய் திரும்பினான் தாவீது. ஹல்லேலூயா. சபையே, ஒருவேளை தாவீதை போல பிரசன்னத்தை தொலைச்சிட்டு வந்திருக்கிறீங்களா? ஒரு நாள் நான் முழங்கால் போட்டா என் மேல கர்த்தருடைய அபிஷேகம் அவ்வளோ ஊற்றப்படும். வேதத்தை படிச்சா அப்படி பேசுவாரு. ஆனா இப்ப எதுவுமே இல்லை. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு வந்திருக்கிறீங்களா?
உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுறாரு. வா, அந்த பிரசன்னத்துக்குள்ள மறுபடியும் பிரசன்னம் உன்னை தூக்கி எடுக்கும். ஹல்லேலூயா. ஐயா, பத்சேபாலை அடையும்படியாய் உரியாவை கொலை செய்தவன், ஆனா மறுபடியும் அந்த பிரசன்னத்தை பெற்றான். எப்படி தெரியுமா? சும்மா வாங்கிக்கல. ஆமா, சும்மா அதை பெற்றுக்கல. அழுது புலம்பி தேவ சமூகத்துல மன்றாடினாரியா. அழுகையின் சங்கீதம், பாவ அழுகை, பாவத்தை குறித்ததான அழுகையின் சங்கீதம் தான் 51. அழுது புலம்பி அங்கே தேவ சமூகத்தில் மன்றாடிய பொழுது அங்கே நாத்தான் மூலமாய் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கச் செய்தார். இதுல ஒரே லைன்ல முடிஞ்சு போச்சு. ஒரே வசனத்துல எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி 2 சாமுவேலின் புத்தகத்துல காட்டப்பட்டிருக்கிறது. ஆனா அது அப்படி நடக்கல. அவன் அழுது புலம்பினான், தேவ சமூகத்துல கதறினான். ஆண்டவரே, உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாருமையா. நான் முன்னாடி உங்க மேல வச்சிருந்த அந்த அன்பு, என் மேல இறங்கி அந்த பிரசன்னம், அது கட்டாயிடுச்சு ஆண்டவரே. மறுபடியும் அது எனக்கு வேணும். அந்த கிருபைய, அந்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்காதையும். மறுபடியும் என்ன அதே நிலைக்கு கொண்டு போகணும். மறுபடியும் நான் அந்த பிரசன்னத்துல நிரப்பப்படணும். மறுபடியும் நான் உங்க பிள்ளையா வாழணும். ஆண்டவர் நாத்தானை அனுப்பி மறுபடியும் பேசுகிறார். நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஹல்லேலூயா. விழுந்தவன் எழுந்தான், இழந்தவன் பெற்றுக்கொண்டான். மறுபடியும் பிரசன்னத்தில் நிமிர்ந்து நின்றான். ஒரு முறை ஆண்டவர் இப்படி சொன்னார், பத்சேபாளுடைய காரியத்தை தவிர வேற எந்த ஒன்றிலும் என் தாசனாகிய தாவீது தவறியதில்லை. அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஆமென். முழங்கால் படியிடலாமா? இந்த பிரசன்னத்தை இன்னும் நான் அனுபவிச்சதே இல்லை. எப்படி இருக்கும் எனக்கு தெரியாதுங்கிறவங்க, ஆண்டவரே எனக்கு அந்த பிரசன்னத்தை தாரும் ஆண்டவரே, அந்த பிரசன்னம் எனக்கு வேணும். கேளுங்க. ஒருவேளை ஒரே ஒரு நாளில் இந்த பிரசன்னத்தை பெற்று இன்றைக்கு அதை இழந்த நிலையில வந்திருப்பீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு அந்த பிரசன்னம் வேணும், இழந்ததை திரும்ப தாரும் ஆண்டவரே, இழந்த பிரசன்னத்தை இன்னும் எனக்கு தாரும். அல்லது ஒருவேளை கணுக்கால் அளவுலே நிற்கிறீங்களா? ஆண்டவரே, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது, கழுத்து அளவும் போதாது, நான் நீந்தி நீந்தி மூழ்கணும் ஆண்டவரே. அந்த பிரசன்னத்துக்குள்ள என்னை இழுத்து கொண்டு போங்க ஆண்டவரே. என்னை இழுத்து கொண்டு போங்கப்பா. வாலிப தம்பி தங்கச்சி, பாவ பிரசன்னத்தினால கட்டப்பட்டிருக்கிறியா? பாவ பிரசன்னம் உன்னை ஜெபிக்க விடாம தடுக்குதா? உன் மொபைல்ல நேரம் செலவிடுற, வேதத்தை எடுத்துக்கு வாசிக்க உனக்கு மனசு வரல. காரணம் என்ன தெரியுமா? உன்னை உலக பிரசன்னம் கவ்விடுச்சு. உலக பிரசன்னம் உன்னை மூடி போட்டுட்டு ஜெபிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க மாட்டேங்கிற. மற்ற காரியங்களுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குற. தேவனோடு நேரம் செலவிட உனக்கு நேரம் இல்லை. உன் நண்பர்களோடு எவ்வளோ நேரம் செலவிடுற. காரணம் என்ன தெரியுமா? உன்னை உலகத்தின் பிரசன்னம், பாவ பிரசன்னம் உன்னை தனக்கு அடிமையாக்கி வச்சிருக்கு. எழும்பு, வா, இந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள ஓடி வா. ஆண்டவரே, உங்க பிரசன்னம் இல்லாம என்னால வாழ முடியாது, உங்க பிரசன்னத்தினால் என்ன நிரப்பிருங்கன்னு சொல்லி கேளு. ஆண்டவர் உன்னை நிரப்புவார். போதும், நீங்க போதும், உம் சமூகம், உம் பிரசன்னம், உம் சமூகம், உம் பிரசன்னம் போதும், நீங்க போதும், உம் சமூகம், உம் பிரசன்னம்,
உம் சமூகம் உம் பிரசன்னம் எப்போதும் நீர்தானையா என் முன்னே நீர்தானையா எப்போதும் நீர்தானையா என் முன்னே நீர்தானையா ஏசையா என் மீட்பரே ஏசையா என் மீட்பரே என்ன நிரப்புங்கப்பா, எனக்கு இந்த பிரசன்னம் வேணும். நீர்தானையா என் முன்னே நீர்தானையா எப்போதும் நீர்தான் ஏசையா முன்னே நீர்தானையா என் ஆன்மா உம் பிரசன்னத்திற்காய் ஏங்கி தினம் தவிக்கின்றது. ஏசையா ராஜா உங்க பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. என் ஆன்மா பிரசன்னத்திற்காய் ஏங்கி தினம் தவிக்கின்றது. ஜீவனுள்ள என் தேவனே என் பார்வையெல்லாம் உம்மேல்தானே. ஏசையா என் தேவனே உங்க பிரசன்னம் தேவரீர் எனக்கு வேணும் ஆண்டவரே. மேல்தானே ஜீவனுள்ள என் தேவனே என் பார்வையெல்லாம் உம்மேல்தானே. ஜீவனுள்ள என் தேவனே என் பார்வையெல்லாம் உம்மேல்தானே. ஏசையா என் மீட்பரே ஏசையா ஏசையா என் மீட்பரே ஏசையா 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 உங்க பிரசன்னம் வரட்டும் ஆண்டவரே, இறங்கி வரட்டும்பா. இந்த ஆராதனை நாங்க முடிக்க போறோம் ஆண்டவரே. இது முடிகிறதுக்குள்ள தேவ பிரசன்னம் நிரப்பிரட்டும் ஆண்டவரே, நிரப்பட்ட ஆண்டவரே. கேட்கிறவங்களுக்கு கொடுத்துருங்க, இழந்தவங்களுக்கும் கொடுத்துருங்க ஆண்டவரே. குறைவாய் இருக்கிறவர்கள் நிறைவாய் பெறட்டும், நிறைவாய் பெறட்டும். தேவ பிரசன்னம் இயேசுவின் பிரசன்னம் இறங்கட்டும் இந்த சபைக்குள்ள. அப்பா வந்திருக்கிற என் தம்பியை நிரப்புங்க, என் தங்கச்சியை நிரப்புங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை நிரப்புங்க. என் வாலிப பிள்ளைகளுக்குள்ள கர்த்தாவே சிந்தையில இருக்கிற எல்லா தேவையற்ற பிரசன்னம் விலகி ஓடட்டும் ஆண்டவரே. இயேசுவின் பிரசன்னம் அந்த தெய்வீக மகிமை அன்றைக்கு உயர்ந்த மலையின் மேல் வெளிப்பட்ட அந்த தேவ மகிமை, பேதுரு பார்த்த மகிமை இன்றைக்கு என் சபை பார்க்கட்டும். தகப்பனே தகப்பனே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. சும்மா அனுப்பிடாதீங்க, யாரையும் வெறுமையா அனுப்பிடாதீங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எல்லா தடையும் உடைக்கட்டும், வியாதி மறையட்டும், பேய் ஓடட்டும், நோய் நீங்கட்டும். ஜீவனுள்ள என் தேவனே என் பார்வையெல்லாம் உம்மேல்தானே. இயேசுவின் பிரசன்னத்தை பார்த்த பேதுருவுக்கு அந்த மலையை விட்டு இறங்க முடியல, இறங்க மனசு வரல. எதை பார்க்கிற? நீ எதை பார்க்கிறாய்? நீ எதை பார்க்கிறாய்? சபையே
அண்ணா அக்கா எதை பார்க்கிறாய்? இயேசுவை பார்க்க முடியுதா? முடியலையா? பார்க்க முடியலையா? உன்கிட்ட தேவ பிரசன்னம் இல்லை, அதனால தான் பார்க்க முடியல. தேவ பிரசன்னத்தை கேளு. தாவீது கேட்கிறாரு 42வது சங்கீதத்துல, மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்குது ஆண்டவரே. இந்த பிரசன்னம் இல்லாம என்னால வாழ முடியாது. வேணும்பா. பத்சேபாளின் காரியத்துல அந்த பிரசன்னத்தை இழந்ததுனால 51ஆம் சங்கீதத்துல, ஆண்டவரே மறுபடியும் என்னை எடுத்து நிறுத்தும், எனக்கு திரும்பவும் அந்த பிரசன்னத்தை தாரும். ஜீவனுள்ள என் தேவனே, என் பார்வை எல்லாம் உம்மேல்தானே. ஜீவனுள்ள என் தேவனே, என் பார்வை எல்லாம் உம்மேல்தானே. தகப்பனே, நீங்க என் இருதயத்தில் வச்ச காரியத்தை ஜனங்களுக்கு நான் போதித்திருக்கிறேன்ப்பா. ஒருவேளை நான் பிரசங்கித்ததுல குறை இருந்தா மன்னிச்சிருங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம் இங்க கண்டிப்பா செய்யணும். இன்னைக்கு இந்த ஆராதனையில வந்திருக்கிற என் சபையின் பிள்ளைங்க, அது சின்ன பிள்ளையா இருந்தா கூட தெய்வ பிரசன்னத்தினால நிரப்பிருங்கப்பா. யாரையும் வெறுமையா அனுப்பிடாதீங்க. வியாதியோடு வந்தவர்களை இந்த பிரசன்னம் குணமாக்கட்டும். பிசாசோடு போராடுகிறவர்களை அதிலிருந்து விடுவிக்கட்டும் ஆண்டவரே. பாவத்தினால் கட்டப்பட்டவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வரட்டும். தேவை நிமித்தமாய், பண பிரச்சனை நிமித்தமாய் மனம் உடைந்து வந்தவர்களை இந்த பிரசன்னம் கர்த்தாவை தேற்றட்டும் ஐயா. ஆறுதல் படுத்தட்டும். தேவைகளை சந்திக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்குள்ளும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளும் வாழும் கிருபைய என் சபையின் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. கொடுத்துருங்க ஆண்டவரே. கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இன்னும் ஒரே ஒரு முறை, போதும் நீங்க போதும், பிரசன்னம் சமூகம், பிரசன்னம் போதும், நீங்க போதும், சமூகம் பிரசன்னம், சமூகம் பிரசன்னம். தகப்பனே, இன்றைக்கு ஆராதனைக்கு வராம இந்த பிரசன்னத்தை விட்டு ஓடிய என் சபையின் பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அவங்களுக்காகவும் கேட்கிறேன், இழுத்து உள்ள கொண்டு வாங்கப்பா. இந்த பிரசன்னத்தை விட்டு வெளியே ஓடி தங்கள் வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாது ஆண்டவரே. இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. வந்தவர்களை உடைய பிரசன்னத்தினால் நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்புங்க. எல்லா துதியும் உமக்கே சொந்தமாக்குகிறோம், கனத்தை உமக்கே கொடுக்கிறோம், சகல புகழும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 646113. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 33190.
வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.